கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 26ஆம் தேதி. இந்த நாள் விசேஷமாக நம்முடைய நாடு குடியரசாக மாறின நாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு விசேஷமாக நம்முடைய குடியரசு தினத்தை நம்முடைய தேசம் முழுவதும் அனுசரித்து வருகின்றார்கள். தேவ பிள்ளைகளும் கூட நம்முடைய தேசத்திற்காக இந்த நாளிலே நாம் ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். அருமையான தேசம், கர்த்தர் நம்மை வாழ வைத்து அழகு பார்த்து கொண்டிருப்பது இந்திய தேசம். ஒரு அருமையான நல்ல தேசம், எல்லா வளங்களும் நிறைவாய் நிரம்பி இருக்கிற நல்ல தேசம். பிரியமானவர்களே, இந்த தேசத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் இறங்கி வரும்படியாக மற்றும் 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்ற இந்த தேசத்திலே கர்த்தருடைய வல்லமை அதிகமாக பெருகும்படி, கர்த்தருடைய அன்பை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக தேவ பிள்ளைகள் நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, இன்னும் நம்முடைய தேசத்திலே செழிப்பு உண்டாக, பாதுகாப்பு உண்டாக நாம் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, விசேஷமாக நம்முடைய தேசத்தை ஆளுகின்ற தலைவர்கள், குடியரசுத் தலைவர் மற்றும் பிரைம் மினிஸ்டர் மற்றும் மாநிலங்களுக்கு தலைவர்களாக இருக்கின்ற மற்றும் சீஃப் மினிஸ்டர்ஸ், அப்புறம் மினிஸ்டர்ஸ், அப்புறம் மாகாணங்களுக்கு தலைவர்களாக இருக்கிற கலெக்டர்ஸ், இப்படி ஒவ்வொருவருக்காக, மற்றும் போலீஸ் துறையில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள், போலீஸ் துறையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, நாட்டை காக்கும் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக, எல்லா துறைகளுக்காக நாம் கண்ணும் கருத்துமாக கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். இவ்விதமாக எல்லாரும் இணைந்து செயல்படும் பொழுது ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, கட்டுக்கோப்பாக அமைகின்றது. மிலிட்ரி இருக்க வேண்டியதாக இருக்கிறது, பாதுகாப்பு துறை இருக்கின்றது, இன்னுமாக நம்முடைய நாட்டிலே பல நலன்களை திட்டம் பண்ணி செயல்படுத்துகின்ற எல்லா துறையும் இருக்கின்றது. இவைகளை எல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் சமாதானமாக வாழ்ந்திருக்க வேண்டுமானால் தேவன் நம்முடைய தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும், பாதுகாப்பை கட்டளையிட வேண்டும். அதற்கு பாருங்க, இன்றைக்கு நாம் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தின் பின்பகுதி. பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இங்கு வசனம் அழகாய் சொல்லுகின்றது, பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் கேட்பாராம். என்ன கேட்பாராம்? அதற்கு முன்னுற பகுதி பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். ஆண்டவர் யாரை பார்க்கிறாருன்னா, இவ்வளோ கோடி ஜனத்துல தம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள் தங்களுடைய வழிகளை செவ்வை பண்ணி அவரை நோக்கி பார்த்தால் அப்ப என்ன செய்வாராம்? நாட்டுக்கே சேமம், நாட்டுக்கே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராம். தேசத்திற்கு ஆசீர்வாதம். எல்லாரையும் அவர் பார்க்கல, எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கணும்னு எதிர்பார்க்கல. அவருடைய பிள்ளைகள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், நான் கர்த்தருடையவள், நான் கர்த்தருடையவன் என்று சொல்லி அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தங்கள் வழிகளை செவ்வைப்படுத்தணும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். அப்போ தங்களை தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? நம்முடைய தேசத்திற்கே சேமத்தை கொடுப்பாராம். இந்த நாளில் விசேஷமாக குடியரசு தினத்தை நினைவு கூறுகின்ற இந்த நாளில் கூட விசேஷமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஆலயத்திற்கு சென்று தேவனை தொழுது கொள்கிறோம். விசேஷமாக நாம் தேசத்திற்காகவும் நாம் ஜெபம் ஏறெடுப்போம், விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். கர்த்தர் நம்முடைய தேசத்தில் விசேஷமாக இந்த 2025வது ஆண்டிலே பாதுகாப்பையும் சமாதானத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாள் ஆண்டவரே, எங்கள் தேசம் குடியரசாக மாறின நாள். இந்த நாளிலே விசேஷமாக தேவ பிள்ளைகள் எல்லாம்
நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மை நோக்கி பார்க்கின்றோம். எங்கள் இந்திய தேசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். எங்கள் தேசத்தை கர்த்தாவை நினைத்தருளும். எங்கள் தேசத்தின் மேல் கிருபையாயிருப்பீராக. எங்கள் தேசத்திற்கு தேவையான சமாதானத்தையும் பாதுகாப்பையும் கர்த்தாவே நீர் கட்டளையிடுவீராக. தேசத்திலே ஆளுகை செய்கின்ற தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் மற்றும் எல்லா துறையிலும் இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவரவருக்கு தேவையான ஞானத்தையும் ஒத்தாசையும் அருளி செய்து தேசத்திலே நல்லாட்சி எப்போது விளங்கும்படியாய் நீர் கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, ஜனங்கள் மேலே இரக்கமாய் இருப்பீராக. கர்த்தாவே, இதோ வன்முறைகளும் ஆண்டவரே பொல்லாப்பும் தேசத்திலே ஒளிந்து போகட்டும். ஆண்டவரே, சமாதானம் நிலவட்டும். எல்லை புறங்களிலே பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, தேவ ஜனம் ஆண்டவரே சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கவும் கர்த்தருடைய வசனம் விருத்தியடையவும் தேவரீர் இந்த நாளிலே நீர் அனுக்கிரகம் செய்வீராக. எங்கள் தேசம் முழுவதிலும் உடைய வல்லமை விளங்கட்டும், உடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும். கர்த்தாவே அப்பா, உம்முடைய கரமே பலமாய் கிரியை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள். சென்னை பிளெஸிங் சர்ச்சில் நடைபெறுகின்ற 3 ஆராதனைகளுடைய நேரத்தை குறித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்குமோ அந்த நேரத்திற்கு ஆராதனைக்கு வாருங்கள். கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.